ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி உளுந்த வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த உளுந்த வடை வந்து நான் மிக்சியில் தான் மாவு அரைச்சி செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல உள்ளே சாஃப்டாக நல்ல பொசு பொசுன்னு சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சீக்ரெட் டிப்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கிறேன். 250 ml கப்புக்கு 1 கப் அளவு உளுந்து சேர்த்துருக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு உளுந்து வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மாவு அரைச்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கலாம் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். உளுந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு 3 மணி நேரம் வெளியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு அரைக்கும் போது மிக்சி ரொம்ப சூடாகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது எப்போவுமே இந்த மாதிரி மிக்சி சின்ன மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நமக்கு மாவு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். நல்ல பேஸ்ட்டாகவும் அரைப்பட்டு வரும். அதனால் இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து சேர்க்கும் போது ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும்போது தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இந்த ஐஸ் க்யூபே நமக்கு போதும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மாவு நல்லா வெண்ணெய் போல் நல்லா மையாக அரைப்பட்டு வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு செக் பண்ண தெரில அப்படின்னா ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அதில் மாவு ஆட் பண்ணி பாருங்கள். உளுந்த மாவு மேலே மிதந்திருக்கு அப்படின்னா நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்துன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். ஒவ்வொருக்கும் அரைக்கும் போதும் ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உளுந்து ஊற வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்க்க சொல்லியிருந்தேன். பச்சரிசி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாவு உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. புட்டு மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. பட் இடியாப்ப மாவோட புட்டு மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை வச்சு பீட் பண்ண கஷ்டமாக இருந்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு உளுந்த வடை நல்ல பொசு பொசுன்னு உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸில் ஒரு இஞ்சும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மாவு சீக்கிரமாகவே லூஸ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு சாப்பரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் மாவு கூடவே கொஞ்சமாக கர்ட் லீஃப் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கிறேன். இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துருக்கிறேன். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கிறேன். இங்கே க்ரஷ் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியாக காயப்பொடி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இப்போ இதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் மாவோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான உளுந்த வடைக்கான மாவு நமக்கு ரெடி. இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கையை நல்லா முக்கிட்டு மாவுலேருந்து ஒரு சின்ன பால் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு பெருவிரலால் ஒரு சின்ன ஹோல் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். நான் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் உருட்டி ஒரு ஹோல் போட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா உளுந்த வடையுமே அப்படி பொசுன்னு
நல்லா வந்து உள்ள சாஃப்டாக வெளியே நல்ல கிறிஸ்பியாக வரும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியமுக்கும் ஒரு சிம்முக்கும் இடையில வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஃப்ளேம் வைக்கும்போது வெளியே சீக்கிரமாகவே வந்து கிறிஸ்பியான மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து வேகாது. அந்த மாதிரி அந்த மீடியத்துக்கும் ஒரு சிம்முக்கும் இடையில வந்து வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் நிறைய உளுந்த வடையும் வந்து பொரிக்க வேண்டாம். அப்போ வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வராது. அதனால் உங்கள் பேனுக்கு அளவை பொறுத்து நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பரான ஒரு உளுந்த வடை மிக்ஸியில் அரைச்சி அழகாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம சேனல்லையே நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதே போலவே நம்ம வந்து எல்லா உளுந்த வடையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன எல்லா டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உளுந்த வடை வந்து மிக்ஸியில் மாவு அரைச்சி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நான் எல்லா உளுந்த வடையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வெளியே கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்ல வந்து கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து நல்ல வந்து சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.